டிவோஷனல் சிவா வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வீவர்ஸ், இன்று நம் பதிவில் பார்க்க போது கார்த்திகை மாத சோமவார விரதத்தை பற்றிய பலன்களும் சிறப்புகளும் இதை பற்றிய பதிவு தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுக்காக முழுவதுமே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாகும். இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற சோமவாரம் என்பது ஸ்கந்த புராணத்தின்படி மிகவும் பெருமை வாய்ந்த ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கார்த்திகை சோமவாரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சிவபெருமானை நினைத்து நீங்கள் விரதம் மேற்கொள்ளும் ஒரு முறைதான் இந்த கார்த்திகை சோமவார விரதமாகும். சோமன் என்றாலே சந்திர பகவான். சந்திர பகவானுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சாபம் கிடைக்கப்பட்டிருக்கும். அந்த சாபத்தினால் அவருக்கு உடல் தேயும் நோய் ஏற்பட்டது. இதனால் அவருக்கு உடலில் இருக்க பொலிவும் சரி, அழகும் சரி, ஞானம், அறிவு இது எல்லாமே அவரை விட்டு போய்விட்டது. ஆகையால் அந்த இழந்த பொலிவையும் அழகையும் ஞானத்தையும் அறிவையும் மீட்டு எடுப்பதற்காகவே அவர் என்ன செய்கின்றார், இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற திங்கட்கிழமை அன்று அவர் இந்த விரதத்தை சிவபெருமானை நோக்கி மிகவும் கடுமையாக விரத முறையை மேற்கொள்கின்றார். இந்த விரதத்தை அவர் மேற்கொள்வதன் வாயிலாக அவருக்கு இழந்த பொழிவு, அழகு, ஞானம், அறிவு இது எத்தனையுமே அவர் திரும்ப பெறுகின்றார். பிறகு சிவபெருமான அவரை எடுத்து தன் தலையிலேயே சூடிக்கொண்டார். ஆகையால் நாமும் சரி, நமக்கு ஞானமும் அறிவும் தெளிவும் இது எல்லாமே கிடைக்க வேண்டும் என்றால் இந்த கார்த்திகை மாதத்தில் வருகின்ற திங்கட்கிழமை அன்று நாம் இந்த விரதத்தை சிவபெருமானை நினைத்து நாம் கடுமையாக விரதம் மேற்கொண்டால் நிச்சயமாக நமக்கு இது அத்தனையுமே நமக்கு கிடைக்கப்பெறும். இப்ப இந்த விரதம் எப்படி நீங்க இருக்கணும் அப்படின்னா, 16 வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் இந்த விரத முறையை மேற்கொள்ள வேண்டும். அதன் பிறகு நீங்கள் 24 வாரங்கள் கூட இந்த விரத முறையை நீங்கள் தொடர்ந்து செய்யலாம். இதை நீங்கள் எப்படி செய்யணும்னா, ஒவ்வொரு திங்கட்கிழமை அன்றும் சரி அதிகாலையில எழுந்திருத்து சிவபெருமானுடைய புகைப்படம் உங்கள் வீடுகளில் இருந்தால் அந்த படத்திற்கு ஒரு மாலை போடுங்கள். சிறிய சிவலிங்கம் உங்கள் வீட்டில் இருந்தால் அந்த சிவலிங்கத்திற்கு பால், தயிர், பன்னீர், தேன், சிறு பழங்களை வைத்து பழச்சாறுகளாக ரெடி பண்ணி இதை அத்தனை பொருட்களாலும் நீங்கள் சிவலிங்கத்தை அழகாக அபிஷேகம் செய்துவிட்டு தீப தூப ஆராதனைகள் இது எல்லாமே காட்டிவிட்டு ஒரு விளக்கை அவருக்கு ஏற்றுங்கள். அதன் பிறகு உங்கள் வீடுகளில் நீங்கள் உங்களால் என்ன ஒரு பலகாரங்கள் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியமாக வைக்க முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை ஒரு பாலோ இல்ல பழமோ, சர்க்கரை பொங்கலோ, பாயாசமோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்களால் என்ன முடியுமோ அதை சிவபெருமானுக்கு வைத்துவிட்டு அன்று முழுவதுமே நீங்கள் உபவாசம் மேற்கொள்ள வேண்டும். காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. என்னன்னா உங்களால பசி தாங்க முடியல அப்படின்ற பட்சத்துல வாழைப்பழம், அப்புறம் பழச்சாறு இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். மாலை 6 மணிக்கும் நீங்க என்ன செய்யணும்னா, சிவபெருமான் முன்னாடி போயிட்டு மறுமுறை அவருக்கு நீங்க பூஜை செய்யணும். பூஜை செஞ்சுட்டு ஓம் நமச்சிவாயா அந்த மந்திரத்தையாவது 108 தடவை சிவபெருமான் முன்னாடி சொல்லுங்க. எத்தனையோ போற்றி புத்தகங்கள்லாம் இருக்கு. அது கூட நீங்க வீட்டுல வாங்கி வச்சு 108 போற்றி, 1008 போற்றி இதை கூட நீங்க சிவபெருமான் முன்னாடி போய் சொல்லிட்டு அவரை வணங்கிட்டு உங்க விரத முறையை அன்றைய தினம் நீங்கள் முடித்துட்டு நீங்கள் பால், பழம், ஏதாவது இட்லி, தோசை இந்த மாதிரி எளிமையான உணவுகளை நீங்கள் உட்கொள்ள வேண்டும். இந்த விரத முறையை நீங்கள் தொடர்ந்து 16 வாரங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நீங்க செய்யுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அபரிவிதமான ஒரு நன்மைகள், அபரிவிதமான அறிவு, ஞானம், ஆற்றல், தெளிவு இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்த நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயமும் நிச்சயமாக நடக்கும். அது இல்லாம உங்களுக்கு அளவு இல்லாத செல்வங்களும் சிவபெருமான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். எப்படி சந்திர பகவான் தான் இழந்த அந்த அழகு, பொலிவு, ஞானம், திறமை இது எல்லாமே அவருக்கு கிடைச்சதோ அதே மாதிரிதான் இந்த சோமவார விதத்துல
நீங்க சிவபெருமானை நினைத்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அறிவு, ஞானம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இந்த விரதத்தை வந்து நீங்க தொடர்ந்து செய்ய செய்ய உங்ககிட்ட இருக்க இந்த கெட்ட சக்திகள், தீய விஷயங்கள் இது எல்லாமே அகன்று போய்விடும். உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு ஞானம், ஒரு ஆற்றல் உங்களுக்கு சிவபெருமான் நிச்சயமாக கொடுப்பார். பலருக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து அவங்க வீடுகளில் ஒரு நோய் போனா இன்னொரு நோய், ஒரு நோய் போனா இன்னொரு நோய் சொல்லிட்டு நோய்கள் வந்து அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்கும். பசி, பிணி, நோய் நொடி இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்து தாக்கும். என்னடா நாமும் வந்து கடவுளை எப்படியோ வழிபாடு செய்யறோம், என்னென்னவோ செஞ்சு பாக்குறோம், எத்தனையோ டாக்டர்கள்ட்ட போறோம், என்ன ஆனாலும் இந்த நோய் வந்து போவே மாட்டுது. எதுவாவது போயிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நம்ம உடம்ப வந்து தாக்குது. நம்ம வீட்டை வந்து இருள் சூழ்ந்தது போல அந்த நோய் வந்து தாக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சோமவார விரதத்தை நீங்கள் சிவபெருமானை நினைத்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த நோய் வந்து உங்க குடும்பத்தை அண்டாத அளவுக்கு சிவபெருமான் உங்க குடும்பத்தையே பாதுகாப்பார். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து அவருடைய கணவர்களுக்கு வந்து நீண்ட ஆயுள் வேண்டும், அவங்க நல்ல ஆயுள் பலத்தோட இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, தன் வீட்டில் இருக்கிற அனைவருக்குமே நோய் தொற்று வராம இருக்கணும், எல்லாருமே உடம்புல இருக்க பிரச்சனை எல்லாமே சரியாகணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் சரி, வீட்டுல வந்து திருமண தடைகள் எல்லாமே போயிடணும், குழந்தை பெரு உண்டாகணும், நீங்க நினைச்ச விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கணும். நம்ம வீட்டுல எவ்வளவோ செலவு பண்ணி டியூஷன்லாம் சேர்ப்போம், ஆனா அந்த குழந்தைங்க வந்து அந்த ஞானம் அறிவு கொஞ்சம் கம்மியாவே இருக்கும். அதனால உங்க குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு சோமவார விரதத்தை நீங்கள் வந்து கடைபிடிங்கள். இந்த விரத முறையை நீங்கள் கடைபிடிக்க பிடிக்க ஒவ்வொரு வருடமும் நீங்கள் தவறாம கடைபிடிச்சிட்டே வாங்க. அப்படி செய்ய செய்ய உங்களுக்கு செல்வங்கள் சேரும், நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதே மாதிரி அந்த ஆயுள் விருத்தி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்துல இருக்கிற குழப்பங்கள், பிரச்சனைகள் இது எல்லாமே உங்களை விட்டு போயிடும், எல்லாமே சரியாயிடும். இந்த துக்கமான விஷயங்கள், துக்ககரமான செயல்கள் எப்பயுமே நம்மள துக்க விஷயங்கள் தாக்கிக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களை விட்டு அகன்று போய்விடும். ஆகையால் நீங்க என்ன செய்யறீங்கன்னா இந்த வருடம் வருகின்ற கார்த்திகை மாதம் பாத்தீங்கன்னா வருகின்ற முதல் கார்த்திகை ஒன்னே வந்து திங்கட்கிழமை ஆரம்பிக்கின்றது. அதிலும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல வந்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நாள் வந்து வந்ததே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் வந்திருக்கின்ற அந்த கார்த்திகை மாதம் வந்து கரெக்டா அந்த சோமவாரத்திலே மலர்ந்து இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் வந்து பிரதோஷமும் வந்திருக்கின்றது. ஆகையால் சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினமும் வருகின்றது, சோமவாரமும் வருகின்றது. இப்படிப்பட்ட அருமையான ஒரு நாள் வந்து இது வரைக்கும் வந்ததே கிடையாது, முதல் தடவையா வருகின்றது. ஆகையால் இந்த ஒரு அற்புதமான நாளை நாம் கண்டிப்பாக தவறவே கூடாது, தவற விடவே கூடாது. அதனால இந்த பிரதோஷ நாளும் சரி, இந்த கார்த்திகை சோமவாரம் சரி, நீங்கள் உங்களுடைய விரதத்தை ஆரம்பிப்பதற்கு இதுவே ஒரு சரியான ஒரு தருணம். அதனால நீங்களும் சரி சிவபெருமானை நினைத்து இந்த சோமவார விரத வழிபாடை செய்யுங்கள். நிச்சயமாக சிவபெருமான் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கொட்டி கொடுப்பார். ஓம் நம சிவாய.